எவ்வளவு ஆக்கள் கூட்டம் வந்துட்டுது இப்போ பாருங்க. ஏன்னு சொன்னால் நிறைய ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிருக்கு. இப்போ டாண்டா ஏர்போர்ட் வந்திருக்கிறோம். ஏன் எதுக்குன்றதை வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறோம். டெர்மினல் 1க்குள்ளே இனி தான் வந்து என்டர் பண்ண போகிறோம். நேரம் 8:21 ஆகிட்டுது. இன்னும் ஆளை காணவில்லை. வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆறுன்றதை கெஸ் பண்ணினா கமெண்டில் சொல்லுங்க. அரங்க மதிர விசில் பறக்கவே. வணக்கம், நான் சகின். நானும் மாமாட மகளும். என்ன ஹாய் சொல்லுங்க. யா, இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் டாண்டா ஏர்போர்ட் வந்திருக்கிறோம். ஏன் எதுக்குன்றதை வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து டெர்மினல் 1க்குள்ளே வந்து என்டர் பண்ண போகிறோம். கார்லாம் வந்தது. காரை வந்து பார்க்கிங்கில் போட்டுட்டு இப்போ டெர்மினல் 1க்குள்ளே இனி தான் வந்து என்டர் பண்ண போகிறோம். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஏர்போர்ட்டுக்கு வரேன். சரியான சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷம், கவலை ரெண்டையுமே வந்து ஒரே இடத்துல பார்க்கக்கூடிய ஒரு இடம்னு சொன்னால் இந்த ஏர்போர்ட் தான். வாங்க இதால் போமா. ஏன்னு சொன்னால் நிறைய பேர்ட்ட கண்ணீர்கள், நிறைய பேர்ட்ட கவலைகள், நிறைய பேர்ட்ட சந்தோஷங்களை பார்க்குற ஒரே ஒரு இடம். ரெண்டு பேரும் இப்போ டெர்மினல் 1 இது வந்து அரைவல். டெர்மினல் 1ல் இப்போ வெயிட் பண்ணுறோம். ஒரு ஆள் வந்து முக்கியமான ஒரு ஆள் வந்து இப்போ வெரோனும் இலங்கையில் இருந்தால் வந்து கொண்டு இருக்கா. வந்துட்டா, லேண்ட் ஆகிட்டுது. இப்போ நாங்கள் வந்து ஆக்களை பிக்கப் பண்ணுறதுக்கு நிற்கிறோம். ஆக்களை இல்லை, ஆளை பிக்கப் பண்ணுறதுக்கு இப்போ இதில் நிற்கிறோம். ஓகே, ஆறுன்றதை கெஸ் பண்ணினா கமெண்டில் சொல்லுங்க. இல்லைன்னு சொன்னால் வேறு வீட்டுக்கே உங்களுக்கு காட்டுறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் வந்து ஸ்ட்ரக் ஆகிட்டாங்க. இலங்கையில் போய் 6 மாத லீவ்லாம் போனவங்க. பட் ஆனால் 2 மாதம் இந்த நாட்டில் நடந்த யுத்தத்தால் வந்து அங்கே வந்து ஸ்டக் ஆக வேண்டியதாக போயிட்டு 2 மாதத்துக்கு முன்னமே டிக்கெட் போட்டது. அப்புறம் அதை கேன்சல் பண்ணி வேறு டிக்கெட் போட்டது. நிறைய பிரச்சனைகளுக்கு ஆள் வந்த அப்புறம் நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். நிறைய பேர் இப்போ வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருக்கணும். நாங்கள் வரைக்கும் கொஞ்சம் பேர் தான் நின்றவினோம். இப்போ நிறைய பேர் வந்துட்டோம். ஃப்ளைட் வந்து 7:34 தான் வந்து லேண்ட் ஆகும்னு சொல்லி முதல் வந்து காட்டினது. பட் ஆனால் ஃப்ளைட் வந்து கூடுதலாக வந்து டிலே ஆகுறது. ஆனால் இந்த முறை வந்து 20 மினிட்ஸ் வந்து ஏர்லியாக வந்து லேண்ட் ஆகிட்டுது. பட் அப்படி இருந்தும் இன்னும் பேரே இல்லை. 7:58 ஆகிட்டுது. இனி எல்லாம் வந்து இமிக்ரேஷன் எல்லாம் முடிச்சு வேற கொஞ்சம் டைம் எடுக்குமென்னு தான் நினைக்கிறேன். எதுக்கு முக பார்ப்போம். நான் கனடாவுக்கு வரைக்கும் கொஞ்சம் ஏர்போர்ட் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தது. அந்த டைம் ஒவ்வொரு டைமுக்கு ஏற்ற மாதிரி தானே ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிற கூட. ஆனால் இந்த டைமும் வந்து இரவு 7 மணி 8:30 வந்து நிறைய பேர் வந்து லேண்ட் ஆகிடும். நானும் இந்த டைம் தான் வந்து லேண்ட் ஆகினேன். ஏன்னு சொன்னால் வெளியில் போக நான் வந்து ஜூன் மாதம் வந்தேன்னா சரியான வெளிச்சமாக இருந்தது. 8 மணி தான் லேண்ட் ஆகினான். 8:30 தான் வெளியில் போயிட்டோம். 8:30 போவே கனடாவில் வந்து இருளே. அப்போவே அந்தண்டே வந்து என்னடாப்பா இவ்வளோ வெளிச்சமாக இருக்கின்ற மாதிரி வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது. புதுசாக வர எல்லாருக்குமே வந்து அந்த அனுபவங்கள் வந்து கிடைக்கும். ஃபிஃபா வேர்ல்ட் கப் வந்து நடக்க போகிறது. அதுக்கு இப்போவே இதில் வச்சுருக்காங்க முன்னுக்கு. நிறைய பேர் இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப்பை பார்க்குறதுக்கும் கனடாவுக்கு பெறுவார்கள். என்னடாப்பா காத்திருந்து காத்திருந்து காலம்தான் போகுது போடக்கு. இந்த ஆக்களை வெயிட் பண்ணுறது ஒரு வேற லெவல் ஒரு ஃபீல் உண்டு. எப்படா வருவாங்க. இங்கே பாருங்க, ஒரு ஷுவர் வந்து அப்படியே பூசாமே விட்டுட்டான். நல்ல பொலிச்சிங்காக இருக்கானா. என்ன ஒரு பெரிய மொத்தம். இதை ஹக் பண்ணுவீங்களா? டூ பிக் என்ன? ஓ மை காட். நேரம் 8:21 ஆகிட்டுது. இன்னும் ஆளை காணவில்லை. வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இப்போ நிறைய பேர் வந்துட்டு பாருங்க. எவ்வளவு ஆக்கள் கூட்டம் வந்துட்டுது இப்போ பாருங்க. ஏன்னு சொன்னால் நிறைய ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிருக்கு இப்போ. ஆனால் நாங்கள் வெயிட் பண்ணுறால இன்னும் காணையில. என்னடாப்பா. பாருங்க எவ்வளவு பயணிகள் வர இன்னும் வந்து. ஆனால் நாங்கள் வெயிட் பண்ணுறால மட்டும் காணையில. காத்திருந்து காத்திருந்து ஃபைனலி நாங்கள் 8 மாதத்துக்கு பிறகு எங்கள் அம்மம்மாவை சந்திச்சிருக்கிறோம். அம்மம்மாவை கூப்பிட்றது தான் வந்தோம் நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு. ஆள் களைச்சி போனா. சரியான வெயில் என்ன. அம்மம்மாவே நீ இலங்கைக்கு போச்சுனாலும் போக மாட்டா. என்னென்னு சொன்னால் சரியான வெயிலாம் அங்கே. ஆள் சரியாக வந்து கறத்து போனான். வெள்ளையாக அனுப்பி எங்கள் அம்மம்மாவை கறக்க பண்ணி போட்டாங்கன்னு இலங்கை. சரி, இப்போ நாங்கள் வந்து அம்மம்மாவை கூட்டிட்டோம். அம்மம்மாவை பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் வந்து கார் பார்க்கிங்குக்கு போக போகிறோம். இனி அம்மம்மாவோட எல்லா இடம் பயணம் செய்ய போகிறேன். ஸ்காப்ரோவுக்கு வந்துட்டேன். அம்மம்மாட்ட இல்லையா ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிட்டுது. எவ்வளோ பயணிகள்னு பாருங்க. இப்போ
நிறைய பயணிகளை பார்க்கக்கூடிய மாதிரி கிடக்கு பாருங்கோ. உண்மையாகவே இந்த இடத்துல நிற்க வெளியில் நிற்கிற பிரச்சனைகள் எல்லாமே வந்து மறந்துட்டுது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பயணங்கள் நானும் இப்போ கொஞ்ச நாளில் போக போகிறேன். இன்னும் ஒரு சில நாட்களில் அந்த காணொலிகளை நீங்கள் பார்ப்பீங்க. மறக்காமல் எங்களுடைய யூடியூப் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இனி அம்மம்மா வந்துட்டா இனி அம்மம்மாவோட நிறைய காணொலிகள் அதுவும் பெறும். ஸோ அதையும் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கோ. டிம் ஹார்ட்டன்ஸுக்கு வந்து நிற்கிறோம். டிம் ஹார்ட்டனுக்கு வந்துட்டோம். அம்மம்மா அங்கே நிற்கிறா. குட்டிக்கு என்ன வேணும்? ஐஸ் கேப் என்ன? ஏ நானும் ஐஸ் கேப்டே குடிக்க போகிறோம். ஓரியோ போட்டு குடிக்க போகிறோம். பார்ப்போம். இருக்கோ தெரியல. சம்மர் வேறு ஸ்ப்ரிங் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு தானே, மேபி இருக்கும். டிம் ஹார்ட்டனில் வெயிட் பண்ணுறோம். நான் வந்து இன்றைக்கி ஓரியோ ஐஸ் கேப் வந்து சொன்னான். எனக்கும் லக்ஸாக்கும் ஓரியோ, என்ன அம்மம்மாவுக்கு தனி ஐஸ் கேப், ஓரியோ இல்லாமல். எஸ் சேஃப்டி வந்துட்டு டோனட்டுக்கு வெயிட் பண்ணுறோம். ஃபைனலி நீண்ட நாட்களுக்கு பிறகு எவ்வளவோ எத்தனையோ நாட்களுக்கு பிறகு ஐஸ் கேப் குடிக்கிறேன். நல்லா தான் இருக்குது. இனி சம்மருக்கு ஒரே இதுதான். சரி, நாங்கள் இப்போ வீட்டை போக போகிறோம். சரி, இப்போ மாமா வந்து போயிட்டார். இப்போ நாங்கள் அம்மம்மாவை கூட்டிக் கொண்டு இப்போ போக போகிறோம். போவோம் அலெக்ஸா? 8 மாதத்துக்கு அப்புறம் எவ்வளோ சிலங்காண்டது? வார நீ 9ஆம் தேதி 8 மாதம் முடியுது. இப்போ என்ன ஏசி போடுறதோ ஹீட்டர் போடுறதோ? வெளியில் எங்களுக்கு குளிருது. உனக்கு என்ன செய்யுது? என்ன எந்த விருப்பத்தை செய்கிறது? $120 வருமா வீட்டை ராக்குறதுக்கு? ஓகேயோ. சரி, அப்போ நாங்கள் விளக்கிடுவோம். என்ன சந்தோஷமா நாம் வந்து ஏற்றினது? அப்படி கனடாவுக்கு வந்து உடனே நான் உன்னை வந்து ஏற்றிருக்கிறேன். ஓகே, போமா குட்டி. ஓகே, வீட்டை வந்தாச்சு.